அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக ஒரு சின்ன மரியாதை. திருவாளர் சேர்மன் இ. ஜோசப் அண்ணாதுரை அவர்களை மேடை கழிக்கிறேன். இசைக்குழுவின் சார்பாக ஒரு சின்ன மரியாதை. திரைப்பட இயக்குனர், வளரும் திரைப்பட இயக்குனர் தன்ராஜ். சிறப்பாக எங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் சேர்மன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, உன் கோயிலின் வாசல் அடியவரும் வானவரும் மரம்பேரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே என்பது திருமலையிலே இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை பற்றி ஒரு அழகான பாசுரம். நம்முடைய ஊருக்கு ஒரு பெருமை உண்டு. திருமலை எப்படி ஆந்திராவுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற திவ்ய தேசமோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கிற திருநீர்மலை மலை. திருநீர்மலைக்கு வர திருமங்கையாழ்வார் மழை சூழ்ந்து அந்த பிரதேசத்தில் உள்ள போக முடியாமல் 6 மாதம் காத்திருந்து அந்த பெருமாளை சேவிச்சதா நமக்கு புராணம் சொல்லுது. நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்று 4 கோலங்களில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இங்கே அருகில் இருக்கிற ஒரே திவ்ய தேசம் அது மட்டும் தான் 108 திவ்ய தேசத்தில். நின்றான் என்று சீனிவாச பெருமாளாகவும், நடந்தான் என்று உலகளந்த பெருமாளாகவும், இருந்தான் என்று நரசிம்மராகவும், கிடந்தான் என்று ரங்கநாதராகவும் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலுக்கு இந்த முறை திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்குடனே கோவில் புனர்நிர்மாணம் செய்கிற போது அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய இல்லங்கள் பழுதுபட்டிருக்கிறது என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்ததன் பேரில் சுமார் 10 கோடி ரூபாய் அளவிலே அங்கே அர்ச்சகர்களுக்கு வீடு இல்லம் கட்டித்தரப்பட்டது. அதுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி அவர்கள் சொன்னார். சுந்தரராமன் சொல்லும்போது சொன்னார் எவ்வளோ கோயில்களில் போட்டிருக்காங்கன்னு. 8 கோயில்கள் மொத்தம். 8 கோயில்களில் ஒன்று வந்து அனகாபுத்தூரில், மற்ற 7 கோயில்களில் இறுதியாகவும் கடைசியாகவும் செய்த திருப்பணி இப்போ செய்திருக்கிற கோயில் இதுதான். இது மீண்டும் தொடரும். ஏன்னா திருப்பி அவர் தான் வரப்போறாரு. அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. திரும்ப அதை தான் தொடர்ந்து கொண்டு இருக்க போகிறது. அதனால இங்கே இருக்கிற யாராவது கோவில் ஏதாவது விட்டு போயிருந்தா இப்போ குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த முறை அந்த கோயில்கள்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம். உடனே கேட்கலாம், திமுக என்ன ஆன்மீகத்தை பற்றி பேசுதா? திமுகவுக்கு ஆன்மீகத்திற்கும், ஆன்மீகம் என்பது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கோ மற்றவர்களுக்கோ சொந்தம் கிடையாது. ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பத்தின் பேரில் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் நான் ஊரறிஞ்ச திமுக காரனாக இருக்க பிறந்ததுலேருந்து. ஆனால் என்னோட யாராவது இன்னைக்கு ஆன்மீகம் பேசுகிறவர்கள் கண்டிப்பாக வந்து போட்டி போடட்டும். ஒரு பாசுரம் சொல்றதுலையோ இல்லை ஆழ்வார்கள் பாசுரத்தை சொல்றதையோ வரலாறு சொல்றதையோ புராணம் சொல்றதையோ சொன்னால் நான் எப்படி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்கள் மனம் புண்படாமல் எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அதுதான் உயர்ந்த ஆன்மீகம். ராமானுஜர் சொல்லுவாரு, அடுத்தவன் அடித்த உடனே அழுது போது எவனுக்கு அழுக வருகிறதோ அவன் தான் உண்மையான வைஷ்ணவன் சொல்லுவார். இங்கே ஈகாவை பற்றி பேசும்போது நாங்களாம் மணிக்கணக்கில் பேச முடியும். ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு அப்படின்னு இல்லை, 24 மணி நேரம் இன்றைக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி அவர்கள். யாரும் மறந்துவிடக்கூடாது. 21 வருஷம் 25 வருஷமா நம்ம அவஸ்தைப்பட்டு இருந்தோம். ஒரு இங்கேருந்து நம்ம ராதாநகர் கலக்கணும்னு சொன்னால் 5 நிமிஷம் போதும். மிஞ்சி போனால் 5 நிமிஷம் நமக்கு தேவை. ஆனால் எவ்வளவு ஒரு சுற்றிட்டு இருந்தோம். எம்ஐடி வழியாக போவோம், இல்லைனா 200 ரோடு வழியாக போகணும். இப்படி இருந்த நிலைமையை மாற்றி 3 நிமிஷத்தில் இன்னைக்கு ராதாநகரை நம்ம கடந்து போகிறோம்னு சொன்னால் சப்பே அமைத்து கொடுப்பதற்காக வேறு யாராக இருந்தாலும் அது நடந்திருக்காது. ஏனென்றால் கடுமையான முயற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எதையுமே செய்ய மாட்டேன் என்ற இடத்துல காலமாட்டுக்கிட்ட பால் கறக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி மோடி கவர்மெண்ட் கிட்ட வாங்குறது. ஆனால் அதை மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட் இடத்த வாங்கி கொடுத்து இன்னைக்கு அந்த சபை நமக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு முழுமுதற் காரணம் ஈகா அவர்கள். இது ஏதோ ஓட்டுக்காகவோ இதுக்காகவோ இல்லை. உழைக்கிறவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது நம்முடைய நன்றி கடன். என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சொன்னது போல நமக்காக. ஏனென்றால் அவர் இந்த ஊருக்கார், இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர், இதே ஊர். நம்ம போனா 2 நிமிஷத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இவர் செய்திருக்கிற சாதனைகள், எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அதிகமான கேள்விகளை கேட்டவர். ஆளுங்கட்சியாக இருக்கிற போது என்ன வாயில கேள்வி கேட்டால் வேலை நடக்காது, ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது நிறைவேறுகிற வரையிலே தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த முயற்சி வெற்றியடையும். அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆற்றல் மரம் வந்தால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈகா அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் செங்கச்சேரி அம்மன் சார்பாகவும் வேண்டி விரும்பி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாப்பிட்டு நீராடினார். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருசன்னலூடு கயலுவல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்கற்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் வைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என ஈகா அவர்களை நம் அனைவரும் வாழ்த்துவோம் சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணங்குகிறேன். அடுத்தபடியாக நமது பல்லாவரம் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈகா அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த